கொடுத்துட்டாங்க. நம்ம பெரியவங்க நான் துறவரசன், துறவு வேந்தன், அதனால நீங்களே நம்முடைய சனாதன தர்மத்தை வச்சுக்கங்கன்னு திருப்பி அவங்ககிட்டயே கொடுத்து வச்சிருந்தாங்க. இன்னைக்கு அந்த நேபாளமும் இந்து நாடா இல்ல. நம்ம பெரியவங்க நாடு முழுக்க சுற்றுப்பயணம் பண்ணி எப்படி ஆதிசங்கரர் சன்மார்க்க ஸ்தாபகரா நம்முடைய அத்வைதத்தை ஸ்தாபித்தாரோ அதே மாதிரி நம்முடைய ஜெயேந்திரர் இப்ப இருக்கக்கூடிய இந்த ஹிந்து எழுச்சிக்கு, சனாதன தர்மத்தினுடைய எழுச்சிக்கு வித்திட்டவர் நம்முடைய ஜெயேந்திரர். ரெண்டு விஷயம் சொன்னாங்க. ஒன்னு ஜன கல்யாண், இன்னொன்னு ஜன ஜாகிரன். இந்த ரெண்டு விஷயத்தை சொன்னாங்க. அவரால நாடு முழுக்க நம்முடைய ஹிந்து தர்மம் புது தெளிவு புத்தெழில் பெற்றது. அவங்களுடைய திருமுன்பாக அமர்ந்து, ஜெகத்குருவனுடைய திருமுன்பாக அமர்ந்து, இப்ப எப்படி நம்ம மகா பெரியவங்க இருந்தாங்க இல்லையா, நடமாடும் தெய்வம். மகா பெரியவங்க என்ன வழியில எல்லாம் போனாங்களோ அங்கெல்லாம் இப்ப நம்ம புது பெரியவான்னு சொல்லுவோம், பால பெரியவான்னு சொல்றோம். அவங்க அந்த வழியிலேயே அவங்க படிகள் அவங்க இந்த கும்பமேளா விழா வெகு சிறப்பாக நடைபெற வேண்டும். அதனால நேற்று கணபதி, இன்னைக்கு சுப்பிரமணியம், இன்னைக்கு அம்பாள். இப்படி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமான வழிபாடுகள், விசேஷமான பிரார்த்தனைகள். இங்க தீர்த்தம் முக்கியம், தீர்த்தமாடுதல் அது ரொம்ப முக்கியம். இந்த உலகத்திலேயே அதிகமான மக்கள் இந்த கிண்ண சாதனை அதெல்லாம், அதாவது மெக்கால தான் அதிகமான பேர் கூடுவாங்க, அல்லது போப்பை பார்க்கறது தான் அதிகமான கூடுவாங்க அப்படின்னு இல்லை. இந்த கும்பமேளா இந்த உலகத்திலேயே அதிகமான மக்கள் கூடுகின்ற ஒரு மிகப்பெரிய திருவிழாவாக மாறி இருக்கிறது. மேல இருந்து பார்த்தாலே தெரியுதுங்க, சேட்டலைட் இருந்து பார்த்தாலே மக்கள் தெரியுறாங்களாம். மேல இருந்து பார்த்தா சீரப்பெருஞ்சோறு தான் தெரியும். ஆனா இங்கே மனித கடல் மேல இருந்து பார்த்தா தெரியுது. 40 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் இங்கே வந்து செல்வார்கள். ஆனா இப்பவே 20 கோடிக்கு மேல வந்து போயிட்டாங்க. எவ்வளவு ஒரு புண்ணிய பூமி இந்த பூமி. நாங்களாம் வரும்போது ரொம்ப கஷ்டப்பட்டோம். அங்கேயே இறக்கி விட்டான். விமான நிலையத்திலிருந்து வருவதற்கு வண்டி கிடைக்கல. அங்க இருந்த அப்புறம் நடந்தே வந்தோம். வந்து இங்க ஓய்வெடுத்துட்டு காலையில போய் குளிரு அந்த நதியில மூழ்கி எழுந்த உடனே எல்லாம் போச்சு. மனசு பாரம், இந்த பாவம் போக்குங்கிறாங்கல்ல, நமக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் போயிடுச்சு. மனதுக்கு ஒரு அமைதியான நல்ல சூழல் இங்கே ஏற்பட்டிருக்கிறது. அதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா நம்முடைய குருநாதருடைய அருள். ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும். நம்ம நினைச்சாலே மெய் சிலிர்க்கிறது. இந்த கங்கை தாயின் மடியில் இருக்கும். மகாபாரதத்துல கங்கையின் மைந்தன் பீஷ்மன். பீஷ்மன்னா ஒரு பெரிய விரதத்தை கடைபிடித்தவர். அந்த பீஷ்மன் கங்கையின் மைந்தன். அவர் நினைக்கின்ற பொழுதெல்லாம், வேண்டுகின்ற பொழுதெல்லாம் கங்கை தாய் வருவாங்க. நாம அந்த பீஷ்மன் பண்ணன புண்ணிய மாதிரி நாம இன்னைக்கு இந்த கங்கை தாயினுடைய மடியிலே இருக்கும். இந்த கங்கை என்பது இந்த பாரத நாட்டினுடைய அடையாளம். இந்த கங்கை வானுலகத்திலே இருந்து மண்ணுக்கு வருகிறது. வானதின்னு சொல்லுவாங்க கங்கை. மண்ணுக்கு வருகின்ற இந்த கங்கையை சிவபெருமான் தன்னுடைய தலையிலே தாங்குகிறார். கிரிசடை கடவுள் தன்னுடைய தலையிலே தாங்குகிறார். அந்த கங்கை இமயத்திலே இருந்து இந்த நாட்டை வளப்படுத்தி கடைசியில வங்காளத்துல போய் கடலிலே சேருகிறது. அந்த கடலுக்கு பேரே கங்கா சாகரம். இங்கிலீஷ்காரனுக்கு வாயில வரல, அவன் பே ஆஃப் பெங்கால் தான். அதை நாம தமிழ்ல பண்ணி என்ன சொல்றோம்? வங்காள விரிகுடாகம். நாம சொல்லும்போது என்ன சொல்லணும்? கங்கா சாகரம். உலகில் உயர்ந்த மலை இமயமலை, உயர்ந்த சிகரம்
அப்படின்னா எல்லாரும் என்ன டக்குன்னு எவரெஸ்ட். ஆனா அதோட உண்மையான பேர் என்ன? எவரெஸ்ட்னு ஒருத்தன் அது மேல ஏற முயற்சி பண்ணான். அவன் பேர் எவரெஸ்ட். அவனால முடியல. ஒரு குறிப்பிட்ட தூரம் போனதுக்கு அப்புறம் அவன் இறந்துடுறான்.